தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட தெற்கு மண்டல பகுதியில் சோதனை அடிப்படையில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டலத்தில் மண்டல தலைவர் வழக்கறிஞர் பாலகுருசாமி தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் மண்டல தலைவர் வழக்கறிஞர் பாலகுருசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றார். தொடர்ந்து பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல பகுதியில் மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய சாலைகள் மற்றும் திருச்செந்தூர் கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்லக்கூடிய சாலைகள் என முக்கிய சாலைகள் அனைத்தும் போடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக மழை நேரத்தில் கோரம்பள்ளம் குளத்திலிருந்து வெளியேறிய மழைநீர் ஊருக்குள் வராமல் கடலுக்கு திருப்பிவிடப்பட்டது எனவும், மேலும் தெற்கு மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்குவதற்கான சோதனை முறைகளாக நடவடிக்கைகள் விரைவில் துவங்க உள்ளது எனவும் தெரிவித்தார். இது மட்டுமின்றி மக்களிடம் உள்ள குறைகளை தீர்க்கும் வகையில் மாநகராட்சி சார்பில் வாரந்தோறும் குறை தீர்க்கும் கூட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. இதேபோல் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலமாகவும் மக்களின் குறைகள் தீர்க்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் பாலகுருசாமி, உதவி ஆணையர் கல்யாண சுந்தரம் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன், வைதேகி, சரவணகுமார், விஜயகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் போகிற பிரதான சாலையில் தான் இருக்குது. அந்த ரோடு ஏற்கனவே போட்டு இங்கே முடிச்சாச்சு. இப்போ டவுனுக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. பார்க்கு திருச்செந்தூர் பாதசாரியாக இருந்தாலும் சரி, லைட் வசதியாக இருந்தாலும் சரி, வியாபார பொருட்கள் ஏற்கனவே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோடு அகலமாக இருக்கிற மண்ணெல்லாம் கீப் பண்ணி தரணுன்னு இருக்காங்க. ஏற்கனவே 3 ஜேசிபி நம்ம மாநகராட்சி சீசன் எல்லாம் முடிஞ்சோன்னே அதுவும் வந்தோடனே இன்னும் நம்ம க்ளீனாக இருக்குன்னு சொல்லலாம். செடி வைக்கிறதா இருக்கட்டும், போனாட்ட குரம்பலத்துலேருந்து சர்ப்ளஸ், அதாவது குரம்பலத்தில் திறக்கிற இடத்துல மடையிலேருந்து 12 கிலோமீட்டர் இருக்குது. 12 கிலோமீட்டர் நம்ம கிளியராக வச்சுருந்ததுனால தான் வெள்ளம் வரல. முள்ளக்காடு ஓடையும் அப்பப்போ அதில் நிறைய கேரி பேக் குப்பெல்லாம் இருக்குது. இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் அந்த கேரி பேக் அறையவே தவிர்க்கணும்னு தெரிவித்து சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4 வார்டில் 24 நேரம் தண்ணி சேவை இருக்குது. அது 24 நேரங்கிறது எப்படி கணக்கிட முடியும்னா அந்த மீட்டர் மாற்றணும் தான். அதை மாற்றினோடனே நிகழ்வு வருது, இங்கே பயன்பாட்டுக்கு வரும். முதல்ல இங்கே தான் வருது, முதல்ல வடக்கு மண்டலம் வர மாதிரி இருந்தது. இங்கே முதல் பயன்பாட்டுக்கு வருங்கிறத தெரிவித்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இங்கே பாதி வார்டு 15 வார்டில் டவுன்லேயே கிட்டத்தட்ட ஒரு 7 வார்டு அதை டவுனை ஒட்டி இருந்தாலும் மக்கள் கூட்டம் வர்றதுனால அதை மேற்கு மண்டலம் 2ஆக பிரித்து வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லை, இது போக நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் நம்மளோட சானிடரி வெஹிக்கிள், அதாவது தேடி குப்பை எடுக்க ஒரு வைக்கலையும் நம்ம விளம்பரம் போடுறோம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வந்திருக்க பொதுமக்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ வந்துடலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுடன் முதல்வருங்கிற ஸ்கீமு மாநகராட்சி சார்பாக 3 வார்டாக நடத்திட்டு வரோம். கிட்டத்தட்ட 15 வார்டு முடிஞ்சுட்டு இன்னையோட சேர்த்து 18 வார்டு முடிய போகுது. அதாவது கிழக்கு மண்டலம் முடிஞ்சு மண்டல வாரியாக தான் அதுவும் வந்துட்டு இருக்கு. இப்போ மேற்கு மண்டலம் போயிருக்கு. மேற்கு மண்டலம் இதே மாதிரி 3 வார்டாக ஒரு நாள் மட்டும் 4 வார்டாக ஒரு 4 நாளில் அது முடிஞ்சிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.